வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்ருதி எல்லார்ட்டையுமே நாங்கள் போயிட்டு வரோம், வீட்டிலேருந்து மொத்தமாக எல்லோரும் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் எல்லோரும் வரலன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நானும் ரவியும் போயிட்டு வரோம். நாங்கள் தேனிலவுக்கு பெருசாக வெளில எங்கேயும் போகலை, அதனால் இப்போ நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே போயிட்டு வரல சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க விஜயா. ஏன் விஜயா அப்படிங்கிறாங்க. இல்லை, மனோஜோட மாமனாருடைய சொத்து, அவங்க உறவினர் எல்லாருமே வந்து மலேசியாவில் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மனோஜை கேட்பாங்க, ரோகிணியை கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க சொத்தை அவங்கள எடுத்துக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ மாதிரி ஆளானா எங்கேயுமே பார்த்ததில்ல விஜயா. சொந்தக்காரங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எல்லோரும் வருத்தப்படுவாங்க. நீனும் மனோஜும் பணம்னு இருந்தால் எப்படி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எப்பா எப்படினாலும் ரோகிணி சுற்றி எங்களுக்கு தானேப்பா, வேறு யாருக்குமா போகுது, அதாவது தான் அம்மா சொல்கிறாங்க, இதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதி சிரிக்கிறாங்க. ஏன் ஸ்ருதி சிரிக்கி அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, ரோகிணியோட அப்பா சம்பாத்தியம் பண்ணது, அதை இவங்க வேணும், மருமக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பாக தெரியுது, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ரவி சிரிக்கிறாரு. உடனே முத்தும் சொல்கிறாரு ரவிட்ட, டேய் அவனை பற்றி அவனுக்கு தெரியுமே, அவனுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வருது அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக பல்ல இடிப்பான். இப்போ அவன் மாமனார் சொத்து அப்படிங்கும்போது நம்ம எப்படியாவது ஆட்டையை போட்டுடலான்னு நினைப்பான் அப்படிங்கிறேன். டேய் நான் ஏன்டா ஆட்டையை போடணும், என் முன்னாடி ரோகிணி இருக்கா, எல்லா சொத்து ரோகிணி தானே வரப்போகுது அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி மனசுக்குள்ளே ஓடுது, அங்கே சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நான் சொன்னது அனைத்தும் பொய், இந்த ஸ்ருதியும் ரவியும் சும்மா இருக்க போகிறதில்ல, இங்கே இருக்கும்போதே ஸ்ருதி துருன்ட்டு வருவான், அங்கே போயிட்டேன், இவங்க உறவினர் வீடு எங்கே இருக்குது, அது இருக்குது இது இருக்குது இல்லைன்னு சொல்லி இங்கே சொன்னான்னா என் பாடு ரொம்ப பாடாயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு நைஸாக பேச ஆரம்பிக்காங்க. ஸ்ருதி நம்ம ஊர் மாதிரி அங்கே இருக்காது, எனக்கே ஏற்கனவே அங்கே பயங்கர பிரச்சனை இருக்குது, நீங்கள் போனீங்கன்னாக்கா என் பிரச்சனையில் உங்களை எதுவும் பண்ணிடாம அப்படிங்கும்போது ஸ்ருதி சிரிக்கிறாங்க. எங்களெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அது போக எங்களுக்கு யாரையும் தெரியாது, சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போகணுங்கிறீங்க, ஏன் வேறு நாட்டுக்கு எங்கேயும் போக வேண்டியதானே, ஏன் மலேசியாவுக்கே போகணுன்றீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே போகணுன்னு சொல்லி டிக்கெட்லேருந்து எல்லாம் எடுத்தாச்சு, இப்படி இருக்கும்போது இப்போ சொல்கிறீங்க, முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, ஒருவேளை நான் முன்னாடியே சொல்லியிருந்தால் வேற எங்கேயும் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கோம். அண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் ரவி, நீங்கள் வெளியூர் போகிறீங்க, அதுவும் தேனூருக்கு போகிறீங்க, போகும்போது உங்கள் மாமனார் மாமியார்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அண்ணாமலையை பார்த்து, இல்லைம்மா நீங்கள் பக்கத்தில் எங்கேயும் போனால் பிரச்சனை இல்லை, போகிறது வேறு நாட்டுக்கு போகிறீங்க, அதுவும் ஃபாரினுக்கு போகிறீங்க, போயிட்டு வாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் சொல்லிட்டு போங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து அங்கே வாசுதேவன் வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் மலேசியா போகிறோம், ஆனால் ரவியும் வரதுக்கு நாட்கள் ஆகும்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் வாசுதேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸ்ருதி, இங்கே பாருமா, நான் சொல்கிற மாதிரியான மாப்பிள்ளைக்கு நீ முன்னாடியே கல்யாணம் முடிச்சிருந்தேன்னா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே அனுப்பியிருப்பேன். இங்கே அண்ணாமலை வீட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்போ நீனா தான் முயற்சி எடுத்து போகிற, அந்த ரவி வாங்குகிற 12,000 சம்பளத்துக்கு உன்னை என்ன செய்ய முடியாது, ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கே கூட்டு போக முடியாது, இப்படி ஃபாரின்லாம் எங்கேம்மா அனுப்ப முடியும், உங்கள் மம்மிகிட்ட கேட்டு நான் சொன்னோம்னு ஒரு 20 லட்ச ரூபா வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி சொல்லுவாங்க, டேடி எனக்கு வேண்டவே வேணாம், என் கையில் ஒரு 15 லட்ச ரூபா இருக்குது, இது போதும் டேடி நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் அவங்கள எப்படி வேணாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சுதா இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க அப்படிங்கிறாங்க. இல்லை டேடி எனக்கு வேண்டாம், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு எங்கள் அங்கிள் சொன்னாங்க, அதனால் சொல்ல வந்தேன், அவ்வளோதான், இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன், அப்படியே கிளம்பியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்போ கூட நீ வரணும்னு வரல, என்னடி உங்கள் மாமா சொன்னதுக்காக தான் வந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மம்மி, எனக்கு ரொம்ப தூரம் போகிற மாதிரிலாம் தெரியல, ஆனால் எங்கள் அங்கிள் தான் சொன்னாங்க, நீங்கள் லோக்கலில் போகலாமா தூரமாக போகிறீங்க சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க, சொல்லிட்டேன் மம்மி, டேடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. என்ன சுதா எப்படி 1 ரூபா கூட வாங்காமல் அவ்வாட்டில் போகிறா அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்படியும் இவங்க கொண்டு போகிற காசு அங்கே காணாது, நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, நம்ம ஸ்ருதி அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், அது என்னமோ உண்மைதான், வெளிநாட்டுக்கு போகும்போது செலவுகள் கூடுதலாக தானே வரும் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இங்கேருந்து கிளம்பி நேராக அங்கே போயிடுறாங்க. போனோன்னா மலேசியாவில் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ விஜயா பணத்தாசையில் மனோஜ்
ஐயா போயிட்டாங்களா என்னன்னு கேளு அப்படிங்கிறாங்க. மனோஜ் கால் பண்ணுறாங்க ரவிக்கு. டேய் போய் சேர்ந்துட்டியாடா அப்படிங்கிறாங்க. வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான்டா எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி மேலே எவ்வளோ பாசமாடா அப்படிங்கிறாங்க. உன் மேலெலாம் பாசம் இல்லை, எங்கள் மாமனார் சொத்துலாம் எப்படி இருக்குது, அவங்க சொந்தக்காரங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படியாடா இங்கே ஒரே மழையாக இருக்குது, ஒரு இடம் போக முடியாது உங்களுக்கு அப்படின்னுட்டு இருக்கும்போது, சரிடா மழை முடிஞ்சோன்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. அம்மா அங்கே ஒரே மழையா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போக முடியல அப்படிங்கும்போது அப்போ தான் ரோகிணிக்கு பெருமூச்சு வருது. ஆஹா, அவங்க அங்கே போயிருக்காங்க, அங்கே சரியான மழைங்காங்க, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியலங்காங்க, இப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அவங்க திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரவி என்ன சொன்னாப்புல அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரே மழைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரவிக்கு ஃபோன் பண்ணி திரும்பி வர சொல்லுங்கள், அங்கே வந்து மழை வந்துச்சுன்னா ரொம்ப நாள் மழை பெய்யுமா அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், அப்படி சொன்னால் நம்ம சொன்ன இடத்துக்கு அவன் போக மாட்டான் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி நினைக்காங்க, நான் இந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கோம், அந்த இடத்துக்கு இங்கே போனால் நான் மாட்டிப்பேன், எங்கள் இதுதானே சொல்கிறேன், இந்த மனோஜுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரவிக்கு கால் பண்ணுறாங்க. ரவி நான் அண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அண்ணி அப்படிங்கிறாங்க. அங்கே மழை பெஞ்சிச்சுன்னா பெஞ்சிட்டே தான் இருக்கும் ரவி, நீங்கள் சீக்கிரம் கிளம்பிங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி நாங்கள் இங்கே ஒரு 10 நாள் எப்படி சுற்றிட்டு தான் வருவோம், ஒரு வாரம் லீவு கேட்டோம், 10 நாள் கிடச்சிருச்சு 2 பேத்துக்குமே, அதனால் 10 நாள் சுற்றிட்டு தான் வருவோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல. இங்கே மழை விட்டுருச்சு, அந்த இடத்துல போய் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சொன்ன இடம் இருக்காது, நம்ம சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு சொத்து புத்தகம் கிடையாது, நம்ம மாட்டிப்போம், சரியே வராது, நம்ம பேசாமல் நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி கிளம்பி போகிறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, எங்கம்மா போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, என்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணுக்கு வந்து கல்யாணம் கடலூரில், அதனால் வந்து அவளுக்கு வந்து கிஃப்ட் எடுத்து கொடுக்கலான்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன், என்கிட்டே வேலை பார்க்குறதுனால நானும் வரணும்னு கண்டிப்பாக சொல்கிறா, அதான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா திடீர்னு சொல்கிறது, எப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி திடீர்னு தான் நானும் போக முடிவெடுத்தேன் அப்படிங்கிறாங்க. சரி நீனும் மனோஜும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே மீனா முத்துவும் ஒத்தியில் உட்காந்துருக்காங்க. அப்போது மீனாட்ட முத்து சொல்கிறாங்க, மீனா நீனும் கிளம்பு, நம்மக்கிட்ட இருக்க காசுக்கு மலேசியா அங்கே எங்கேன்னு போக முடியாது, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊட்டிக்கு நம்ம கிளம்பலாம் வா அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி திடீர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாமே திடீர்னு நடக்கு, இந்த ரோகிணி பிள்ளை ஊருக்கு வந்து சுதி ரவியும் போயிருக்காங்க, இந்த பொண்ணு ஒரு இடம் எழுதி கொடுத்துருக்கு, அவங்க மழை பெய்யுது அங்கேருந்து ஒரு இடம் போக முடியலன்னு சொல்கிறாங்க, என்ன இந்த புள்ள டவார்னு கடலூரில் என் கூட வேலை பார்க்குற பிள்ளைக்கு கல்யாணம், நான் தான் அங்கே 2 நாள் கழிச்சு தான் வருவேன்ட்டு இது போகுது, டிக்கெட் புக் பண்ணி அப்படி போயிடணும்னு போகுது, இந்த வீட்டில் என்ன தான் நடக்குன்னு ஒன்றும் புரியலை, சரியா நம்ம ஏதாவது சொல்ல அது ஏதாவது ஆகும், அவங்களுக்கே தெரியுமோ தெரியட்டும் மீனா, நம்ம ஊட்டி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்லிவிட்டு ஊட்டி கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லி ஊட்டிக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஊட்டியில் எல்லா இடமுமே சுற்றி பார்க்குறாங்க. முத்தை பார்த்துட்டு அண்ணாச்சி நீங்கள் தானே அப்படிங்க, உங்களை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாரு ஒரு ஆள். என்ன பார்த்துருக்கேன்னு சொல்லி என்னது சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சிறந்த தம்பதி போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டு ஜெயித்தவங்க தானே அப்படிங்கிறாங்க. முத்து உடனே சிரிச்சிட்டு ஆமாங்க அது எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்களை தான் நான் டிவியில் பார்த்தேனே அப்படிங்கிறாங்க. சரிங்க அண்ணாச்சி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் சித்தியும் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சித்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு மூத்த தரத்தில், எங்கள் அப்பாவுக்கு நான் மூத்தாரத்து பையன், எங்கள் சித்திங்கிறது வந்து எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சப்போ 2வது கல்யாணம் முடிச்ச பொம்பளையாள் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவங்க போட்டியில் கலந்துக்கிட்டாங்க, ஆனால் பேரை மாற்றி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது. பேரை மாற்றி சொல்லியிருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் சித்தி பேர் வந்து கல்யாணி, ஆனால் வந்து அதில் ரோகிணின்னு பேர் கொடுத்துருந்தாங்க, அந்த போட்டியை நான் எல்லாமே டிவியில் பார்த்தேன், அவங்க தான் அவங்கள நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க ஃபோட்டோவை காமிக்காங்க மீனா, இதான் அவங்க சித்தி அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க தான் எங்கள் சித்தி, 100% உண்மை, இவங்க தான் எங்கள் சித்தி, இவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா அவங்களுக்கு ரொம்ப ஷாக், எனக்கு பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாயை புழக்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. அவர் ரோகிணியோட முதல் கணவருடைய பையன், மூத்த தரத்துக்கு வந்த பையன். அவர் 2வது கல்யாணம் முடிச்சோன்னா கோவப்பட்டு இந்த ஊட்டிக்கு வந்துட்டு ஒவ்வொரு கடையிலேயே வேலை பார்க்காரு, நல்லா வசதியான வீட்டில் பையன் இங்கே வேலை பார்க்காரு. அப்போது நம்ம சித்தியோட போய் சேர்ந்துட வேண்டியதான், நம்மளுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்காரு. அவரும் ஒரு வாலிப வயசுக்கு வந்துருந்தார் இப்போ உள்ள காலத்தில். அப்போ முத்துக்கு ரொம்ப ஷாக்குனா, இங்கே என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நடந்தது பூராமே சொல்லுதாங்க. எங்கள் சித்திக்கு கொஞ்சம் வயசு, எங்கள் அப்பாக்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தாங்க, எங்கள் அம்மா போய் சேர்ந்ததுனால இவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணனால எனக்கு கடுப்பில் நான் வந்து ஊட்டியை பார்த்து வந்துட்டேன், இங்கே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு நடந்தேன்,
அப்போ வேலை பார்த்துட்டு கிடக்கும்போது தான் அந்த சேர்ந்த தம்பதி போட்டியை நான் டிவியில் பார்த்தேன். நீங்களும் கலந்துக்கிட்டியே, அதான் எங்கள் சித்தி போய் தகவல் தெரியுமான்னு உங்கள்கிட்ட கேட்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவங்களும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு, என்னை தயவுசெய்து கூட்டி போய் எங்கள் சித்திட்டே சேர்த்துறீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி உண்மையில் எங்கள் சித்தி தானா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. 100% எங்கள் சித்தி தான் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாரு, அந்த அவங்க சித்தின்னு சொல்லுறதையே அவங்க வந்து கல்யாணம் முடிச்சது எங்கள் அண்ணாச்சி தான் அப்படிங்கிறாங்க. எங்கள் சித்தி கல்யாணம் முடிச்சிருக்குது உங்கள் அண்ணாச்சி தானா? சரி ரைட்டு, அவரும் எனக்கு சித்தப்பா மாதிரி தானே, எனக்கு அவங்க கொண்டு சேர்த்துருங்க, நான் தனியாக இருக்க விரும்பலை, எனக்கு உறவுன்னு அவங்க தானே, என் தம்பியும் அவங்க தானே வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. தம்பியா? அப்படி ஒரு ஆளே அங்கே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை என் தம்பி உண்டு, அவன் பேர் எனக்கு தெரியல சரியா அப்படிங்கிறாங்க. கிருஷி தாங்கிறது முத்துக்கு மீனாக்கும் தெரியாதுல்ல, இப்படியா இருக்குது. சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஊட்டியிலலாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது தான் முத்து சொல்கிறாரு, மீனா நம்ம என்ன சொன்னாலும் அம்மா நம்பாது என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ என்னங்க செய்கிறது, ரோகிணியை தான் எங்கள் சித்தின்னு சொல்லுதாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ரோகிணியும் மலேசியா அது இதுன்னு சொல்லி அளந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மலேசியாவுக்கு நம்ம வீட்டிலேருந்து 2 பேர் போயிருக்காங்க. அங்கே கேட்டால் மழை எங்களால் ஒரு பக்கம் போக முடியலங்காங்க. இப்போ என்னங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்று செய்வோம், ஸ்டேஷன் பக்கத்தில் இறக்கி விட்டுறலாம். ஸ்டேஷனில் போய் எங்கள் சித்தியை வீட்டுக்கு நான் போகணும், அவங்களோட சேர்த்து வைங்கன்னு சொல்லுவான். அவங்க நேராக ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு தகவல் சொல்லுவாங்க. சொல்லும்போது இது பண்ணால் பிரச்சனை கிடையாது மீனா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் வாசலில் விட்டுட்டு ரைட்டுகிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவர் நேராக ஒரு பெட்டிஷன் விட்டுருக்காரு, எங்கள் சித்தி நான் பார்க்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே இங்கேருந்து 2 போலீஸ்காரங்க போகிறாங்க. இங்கே ரோகிணி யார் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அது என் மருமக தான், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க மருமக மேலே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் மருமக மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க மூத்த புருஷன் பையன் வந்து எங்கள் சித்தி கூட நான் சேர்ந்து இருக்கணும், எங்கள் சித்தி கூட இருக்கணும், அதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும், அது போக அவங்ககிட்ட நாங்கள் பேசணும், நேரடியாக அவங்க வீட்டில் போனால் என்னை ஏற்றுக்கிறாங்களான்னு தெரில அவங்க வீட்டில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது சொந்தமாக பேசணும், ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் வரல, என்னது ரோகிணியோட புருஷனோட பையன் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி தான் அந்த பையன் சொல்லுதான், எதுனாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்காங்க வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சரியான கடுப்பாகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.